ஐயா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ல வந்து பணம் நிக்கவே மாட்டேங்குது. எவ்வளவு சம்பாரிச்சாலுமே வந்து செலவாயிட்டே இருக்குன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் என்னங்க ஐயா சொல்றீங்க? அவங்க ஏடிஎம் பின் நம்பர் என்னன்னு பார்க்கணும். ஜிபே மொபைல் நம்பர் எப்படி இருக்குன்னு பாஸ்வேர்டு என்ன வச்சிருக்காங்கன்னு பார்க்கணுமா. அது இருந்தால் சிறப்பாக இருக்கும். சரியா? அது 38 இருந்துன்னு வச்சுக்கங்களேன், கடன் தான். 24 இருந்தாலும் கடன் தான். 17 இருந்தால் பல்வேறு பிரச்சனை, பணமே வராது. சரியாமா? 18 இருந்தால் அதோட மோசம். அதுக்கப்புறம் 39 இருந்து வச்சுக்கோமா, கஷ்டப்பட்டு தான் பணம் வந்து சேரும் ஏடிஎம் பின் நம்பரில். ஜிபே நம்பர் இருந்தால் இதே தான் ப்ராப்ளம். இந்த எண்ணெய் மாற்றினால் சிறப்பாக இருக்கும். அப்போ எண்ணெய் எல்லாருமே மாற்றணும்னா அவங்கவுங்க ராசிக்கு தகுந்த மாதிரி மாற்றணும். இப்போ மலையரிசி கிடைக்குமானா மலையரிசியோட என்ன ஜாதகத்தில் யோகிக்கான உட்காந்துருக்காரு, அதை பார்த்து நம்ம பயன்படுத்தணும். சரியாம்மா? ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தை பார்த்து பண்ணணும். சரியா? இவ்வளோதான் விஷயம். அது ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. ஒருத்தரோட மொபைல் பேங்கிங் நெட்ஒர்க்கில் அவருடைய ஜிபே நம்பரு, மொபைல் பாஸ்வேர்டு, அடுத்தபடியாக ஏடிஎம் கார்டு நம்பர், இதை மாற்றினாலே போதுமானது. காசு பணம் கண்டிப்பாக வரும், தங்கும்.